إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளல் என்ற இந்த உயர்ந்த பண்பை பற்றி, இந்த வணக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்த உன்னதமான பண்பென்பது நபிமார்களின் பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 23வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அன்னாரது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகின்றான். காலா ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்தார்கள். இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் எவ்வளவு உயர்வானவைகள், சிறப்பானவைகள். இந்த வார்த்தைகள், இந்த பிரார்த்தனை சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாம் எமது நஃப்ஸுக்கே அநியாயம் செய்து விட்டோம், அநீதி இழைத்து விட்டோம். எம் இறைவா, எமது நஃப்ஸுக்கே நாம் அநியாயம் செய்து விட்டோம், எமது நஃப்ஸுக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா, நீ எமக்கு கருணை காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாம் நஷ்டவாளர்கள் என்றும் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று துஆ செய்தார்கள். எனவே இது மிக முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் தனது தவறை ஏற்றுக்கொள்ளுதல், தனது தவறை ஒப்புக்கொள்ளுதல். படைத்த ரப்பின் முன்னால், படைத்த இறைவனின் முன்னால் இந்த பண்பு அதிகம் அதிகம் வெளிப்பட வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் தனது தவறை ரப்பின் முன்னால் ஒப்புக்கொள்ளுதல் என்பதை ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். என்ற இந்த துஆவே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒருவர் தனது தவறை படைத்த ரப்பின் முன்னால் ஒப்புக்கொள்ளுதல் என்பது அது மன்னிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு கருணை காட்டவில்லை என்று சொன்னால், நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றும் உள்ளவர்களாக, நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர் யார்? அவர் மிகப்பெரிய நஷ்டவாளர். அவர் மிகப்பெரிய நஷ்டவாளர் என்பதை நாம் இந்த பிரார்த்தனையிலே அறிந்து கொள்கிறோம். எனவே இது 7வது அத்தியாயம் 23வது வசனமாக இந்த துஆவை நாம் பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான், ஒப்புக்கொண்டான். அந்த இருவரும் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு
தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடிய போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இறை மன்னிப்பை பெற்றுத்தந்த சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனிதகுலத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயர்ந்த முன்மாதிரி அல்லாஹ் இந்த பிரார்த்தனையில் நமக்கு சொல்லித் தருகிறான். இவ்வாறு தான் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் அவரை மன்னித்தான், அந்த இருவரையும் மன்னித்தான். அதே போன்று நாம் பார்ப்போம், ரசூல்மார்களில் முதலாவது ரசூலாக சிறப்பித்து சொல்லப்படுகின்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் அவரை எவ்வாறு சிறப்பித்து சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக திகழ்ந்தார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு துஆ செய்தார்கள் என்று சொன்னால், தனது அருமை மகன் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார். கப்பலும் என்ன செய்து விடுகிறது, ஜூதி என்ற மலையின் மீது ஒதுங்கி விடுகிறது. அந்த நேரத்தில் தனது மகனுக்காக அவர்கள் துஆ செய்தார்கள். அவ்வாறு பிரார்த்தித்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூறியது என்ன, நபி நூஹே, உண்மையாக அவன் உமது மகன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். எனவே உமக்கு எதில் அறிவு ஞானம் இல்லையோ அதை நீர் என்னிடம் கேட்கக்கூடாது, என்னிடம் கேட்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். நீர் அறியாதவர்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என்றும் அல்லாஹு தஆலா உபதேசித்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உடனே என்ன பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால், قال ربي إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين என்று துஆ செய்தார்கள். இறைவா, எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் என்று சொன்னார். 950 வருடங்கள் தாவா செய்த ஒரு நபி, அல்லாஹ்வே நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், நீ எனக்கு கருணை காட்டவில்லை என்றால் நான் நஷ்டவாகின்றும் உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். தனது தவறை உடனே அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். தனது குற்றத்தை உணர்ந்து நான் இவ்வாறு பிரார்த்தித்தது தவறு என்று உணர்ந்து உடனே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், மன்னிப்பை தேடினார்கள். தனது குற்றத்தை உணர்ந்தவராக, தவறை உணர்ந்தவராக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது நபிமார்களுடைய உன்னதமான உயர்ந்த பண்பாக இருக்கிறது. சற்றும் தாமதிக்காமல் உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு மன்னிப்பை பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவரை என்ன செய்தான், அவரை மன்னித்தான் என்ற விடயங்களை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த பண்பு மிக உன்னதமான பண்பு. எது, ஒருவர் தனது தவறை, குற்றத்தை ரப்பின் முன்னால் ஒப்புக்கொள்ளுதல் என்பது, அது இறை மன்னிப்பு கிடைப்பதற்கு மிக பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்ப்போம் என் அருமையான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள்ல ஒருவருக்கு உதவுவதற்காக முன்வருகிறார்கள். உதவுவதற்காக முன்வந்து எதிரிகளில் ஒருவரை ஓங்கி குத்துகிறார்கள். அல்லாஹுடைய நாட்டம், அவன் கொல்லப்பட்டு விடுகிறான். இந்த நேரத்திலே அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் உடனே ரப்பிடத்திலே ஆல ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர் லீ என்று அவர்கள் உடனே துஆ செய்தார்கள். அவர்கள் எதை பற்றியும் அவர்கள் சிந்திக்கவில்லை. உடனே ரப்பிடத்தில் தனது குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, நான் எனது நஃப்ஸுக்கே அநியாயம் செய்து விட்டேன், நான் தீங்கிழைத்து விட்டேன், எனவே ஃபக்ஃபிர் லீ, என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் உடனே மன்னிப்பை அவர்கள் பிரார்த்தித்தார்கள். சற்றும் தாமதிக்கவில்லை. ஃபகஃபரல்லாஹ், அல்லாஹ் அவரை மன்னித்தான்.
நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக, இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது 28வது அத்தியாயம் 16வது வசனமாக நாம் பார்க்கின்றோம். எனவே இது நபிமார்களுடைய பண்பாக இருந்தது. நபிமார்கள் என்ன செய்தார்கள்? உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்தித்தார்கள், தனது தவறை குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்ற இந்த முன்மாதிரியை நாம் நபிமார்களுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் 21வது அத்தியாயம் 87வது வசனம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீனுடைய வயிற்றிலே அந்த இருள்களுக்கு மத்தியிலே இருக்கும்போது அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று துஆ செய்தார்கள். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ளொருவனாக ஆகிவிட்டேன் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? தனது குற்றத்தை தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. மீனுடைய வயிற்றிலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் என்று அதற்கான திட்டங்களிலே அவர்கள் அங்கு வகுத்தது. அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்தித்தார்கள். எமது வாழ்வில் நாம் நெருக்கடிகள், துன்பங்கள் வருகின்ற போது அந்த துன்பங்கள், நெருக்கடிகள் விடுபடுவதற்கு நாம் பலவாறாக சிந்திக்கிறோம், பலவாறாக யோசிக்கிறோம். ஆனால் நபிமார்களுடைய முன்மாதிரி என்ன? அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தங்களுடைய தவறுகளுக்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினார்கள். அதுதான் அந்த நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு அழகான தீர்வு, அழகான வழிமுறை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், நாம் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம். வகதாலிக நுஞ்சில் மூமினீன், இவ்வாறே நாம் மூமின்களையும் விடுவிப்போம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே மூமின்களுக்குரிய முன்மாதிரி இதுதான். அவர்களுக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற போது அவர்கள் உடனே அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும். தங்களுடைய குற்றத்தை, தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் எவ்வாறு நெருக்கடிகள் நபிமார்களை பாதுகாத்தானோ அதே போன்று மூமின்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே இவ்வாறான சிறந்த துஆக்கள், பிரார்த்தனைகள், நமது குற்றங்களை நாம் உணர்ந்து படைத்த ரப்பின் முன்னால் அவற்றை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவனிடம் பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தவறை மன்னிப்பதோடு அந்த நெருக்கடியான சூழலிலிருந்தும் அந்த அடியார்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து கொண்டிருக்கிறான். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் 2 பேருடைய விஷயத்திலே அவர்கள் தீர்ப்பளித்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், நாம் சோதிக்கப்பட்டு விட்டோம், நாம் இதில் சோதிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் உணர்ந்தவர்களாக ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, அவர்கள் உடனே ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள். அவர்கள் உடனே ரப்பிடத்திலே மன்னிப்பை அவர்கள் தேடினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மன்னிப்பை தேடியது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுஜூதிலே வீழ்ந்து விடுகிறார்கள். சுஜூதிலே அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள், அல்லாஹுவை முன்னோக்கியவர்களாக. அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஃபர்னா லஹு ஸாலிக், நாம் அதை அவருக்காக மன்னித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இவ்வாறு நபிமார்கள் தங்களுடைய வாழ்விலே சில 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 சிறு சிறு தவறுகளை அவர்கள் உணர்ந்த போதெல்லாம் உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்தார்கள்? அல்லாஹுவை முன்னோக்கியவர்களாக தங்களது குற்றங்களை, தவறுகளை உணர்ந்து உடனே மன்னிப்பை தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்ததாக அல் குர்ஆனின் மூலம் நமக்கு குறிப்பிடுகின்றான். எனவே இந்த உன்னதமான உயர்ந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு தவறை செய்துவிட்டால் நாம் அந்த தவறை உணர்ந்தவர்களாக உடனே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்திக்க வேண்டும். இது நபிமார்களுடைய உன்னதமான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே அருமையான சகோதரர்களே, மனிதனுடைய மோசமான ஒரு பண்புதான் அவன் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்கு 1000 நியாயங்களை கற்பித்துக் கொண்டிருப்பான்.
அதற்கு எப்படியாவது நியாயங்களை கற்பித்து தான் ஒரு நிரபராதி என்று அவன் நிரூபிப்பதற்குத்தான் முயல்வான். அவன் தன்னை சரிகாண்பதற்குத்தான் முயல்வான். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அவன் ஏதாவது ஒன்றை சாதனையாக செய்துவிட்டால் அதனுடைய அந்த சிறப்பை புகழை தனக்கு சேர்த்து கொள்வான். அதே நேரத்தில் தான் ஒரு தவறிழைத்து விட்டால் அதை எப்படியாவது பிறருடைய தலையிலே போட்டுவிட வேண்டும், பிறருடைய பேரிலே அதை போட்டுவிட வேண்டும் என்று முயற்சிப்பான். இதுதான் மனிதனுடைய நிலை. ஆனால் என் அருமை சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் படைத்த ரப்பின் முன்னால் அவன் தனது குற்றத்தை முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதுதான் நபிமார்களுடைய உன்னதமான உயர்ந்த பண்பாக இருந்தது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ராணியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆட்சியிலே இருந்த அந்த பெண்ணுடைய விஷயத்தை, வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்கின்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது அதில் அதாவது 27வது அத்தியாயம் 44வது வசனம், இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்ட போது அந்த மாளிகையுடைய தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று அந்த பெண்மணி, அந்த ஆட்சி பீடத்தில் இருந்த அந்த பெண் எண்ணி விடுகிறாள். எனவே தனது ஆடை நனைந்துவிடும் அப்படி என்ற அந்த உணர்வுல அந்த ஆடைகளை உயர்த்தி கொண்ட நிலையிலே அவள் நுழைந்தாள். இந்த சந்தர்ப்பத்திலே சொன்ன வார்த்தைகள் என்ன? காலத் ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, நான் எனது நஃப்ஸுக்கே அநியாயம் செய்து விட்டேன். நான் எனக்கே இவ்வளோ காலம் என்ன செய்துவிட்டேன்? ரப்பை வணங்காமல் நான் எனக்கே அநியாயம் செய்து விட்டேன், அநீதி இழைத்து கொண்டேன். அஸ்லம்து மா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் என்ன செய்துவிட்டேன்? அகிலங்களுடைய அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு விட்டேன். சுலைமானோடு நான் என்ன செய்துவிட்டேன்? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அந்த பெண்மணி கூறியதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே தனது தவறை உணர்கின்ற, தனது தவறை ஒப்புக்கொண்ட இந்த உயர்ந்த பண்பை அல்லாஹு தஆலா இங்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த உயர்ந்த பண்பு நம்மிடம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்கலாம், அல் குர்ஆனிலே பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வரலாற்றிலே அல்லாஹ் சொல்கின்ற போது 7வது அத்தியாயம் 149வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா சுக்கித ஃபீ ஐதீஹிம் வரஅவ் அன்னஹும் கத் ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. எனவே அவர்கள் காலை கண்டு என்ன செய்துவிட்டார்கள்? வணங்கி விட்டார்கள். அவர்கள் வழி தவறியதை உணர்ந்து கொண்ட போது அவர்கள் எப்படி சொன்னார்கள்? எங்கள் இறைவா, நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால், எம்மை நீ மன்னிக்கவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாம் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். ரப்பிடத்திலே பிரார்த்தித்தார்கள், தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் என்ற அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஏன் குர்ஆன் இந்த வரலாறுகளை சொல்கின்றது என்றால், நாம் இந்த பண்பை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது தவறை, குற்றத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய அந்த விஷயத்தை பற்றி சொல்கின்ற போது நாம் அல் குர்ஆனிலே பார்க்க முடியும். அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், வஆஹரூன அத்தரஃபு பிதுனூபிஹிம் خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. அதில் வேறு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். அவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அறியாமையினால் நல்ல காரியத்தையும் மற்ற சில கெட்ட காரியத்தையும் கலந்து செய்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய குற்றங்களை மன்னித்து விடலாம். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு அவர்கள் சிலர் எப்படி இருக்கிறாங்க? குற்றங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய முனாஃபிக்குகளும் நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் இங்கு சொல்கிறான். எனவே அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடலாம் என்று இங்கு குறிப்பிடுவதிலிருந்து, எனவே குற்றத்தை ஒருவர் ஒப்புக்கொள்ளுதல் என்பது இறைவனுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணி என்பதை
நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையான சகோதரர்களே, நாம் செய்துல் இஸ்திக்ஃபாரை எடுத்து பார்த்தால் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துல் இஸ்திக்ஃபாருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை சொன்னார்கள் என்பதை நாம் அறிவோம். யார் காலையில் உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு அதை ஓதுவாரோ மாலையாவதுக்குள் அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம். மாலையில் உறுதியான நம்பிக்கையோடு ஓதினால் காலையாவதுக்குள் அவள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் என்று நபி அவங்க சொல்றாங்களே. இந்த செய்தியில் இஸ்திக்ஃபார் எவ்வளவு சிறப்பான வார்த்தைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இதில் நாம் பார்க்கின்றோம், அதாவது அபூஉ லக பிதம்பி, நான் எனது தவறை உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற இந்த வார்த்தை இதில் அமைந்திருக்கிறது. எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை என்று இந்த செய்தியில் இஸ்திக்ஃபார்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், ஒருவர் தனது தவறை ரப்பின் முன்னால் ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இவ்வளவு உயர்ந்த இந்த சிறந்த வார்த்தைகள் இந்த செய்தியில் இஸ்திக்ஃபார் இதை தாங்கி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் தனது தவறை, குற்றத்தை ரப்பின் முன்னால் ஒப்புக்கொள்வதற்கு சற்றும் தயங்கக்கூடாது. அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொண்டு அவர் தனது குற்றத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான் என்பதைத்தான் இது நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கலாம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையிலே ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள், எனது வீட்டில் நான் ஓதுவதற்கு எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்ட சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் படித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த் ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இது முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. பாருங்க, என்ன வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க என்று சொன்னால், நான் எனது நஃப்ஸுக்கே அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே உன்னிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பின் மூலம் நீ என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, எனவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று வரக்கூடிய இந்த அழகான வார்த்தைகள். நறுமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் தொழுகையில இறுதியில் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னரும் நமது வீட்டில் நாம் இருக்கின்ற போதும் ஓதுவதற்கு சிறந்த வார்த்தைகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் இந்த துவா மிக சிறப்பான துவா. அப்போ இது நமக்கு சொல்லித் தருவது என்ன? அதாவது நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் ரப்பின் முன்னால் நாம் நமது குற்றங்களை, தவறுகளை உணர்ந்து அவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவ்வாறு பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை நாம் இந்த துவாவின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அதாவது காஃபிர்களை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு. நாம் பார்க்கின்றோம், சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், அதாவது ஒவ்வொரு சாராரும் அந்த நரகத்திலே நுழைவிக்கப்படுகின்ற போது அதன் காவலர், பொறுப்பாளர் என்ன கேட்பார் என்று சொன்னால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று என்ன செய்வார்கள்? அதன் காவலாளிகள் அவர்களிடம் கேட்பார்கள். கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், ஆம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் நம்மிடம் வந்தார்கள், ஆனால் ஃபகதப்னா, நாம் அவர்களை பொய்யாக்கினோம், அவர்களை பொய்ப்பித்தோம், அல்லாஹ் எதையும் அருளவில்லை என்று சொன்னோம், நீங்கள் தெளிவான மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று நாம் சொன்னோம். அவர்கள் கை சேதப்படுவார்கள். நாம் செவியேற்று விளங்கியிருந்தால் நாம் இந்த நரகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டோம். அது மாத்திரமல்லாமல் ஃபஅதரஃபூ பிதம்பிஹிம், அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள். ஃபஸுஹ்கன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், எனவே இந்த நரகவாசிகளுக்கு கேடுதான், ஒப்புக்கொண்டு எந்த பயனும் இல்லை. அங்கு அவர்கள் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு எந்த பயனும் கிடையாது. இந்த உலக வாழ்வில் தான் ஒருவன் தனது தவறுகளை ஒப்புக்கொண்டு அவன் திருந்தி வாழ வேண்டும்.
அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அதற்காகத்தான் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாளை மறுமையிலே அவர்கள் தங்களுடைய தவறுகளை குற்றங்களை உணர்ந்து எந்த பயனும் கிடையாது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனில் 40வது அத்தியாயம் 11வது வசனம். இதில் கூட அவர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வார்கள்? கை சேதப்படுவார்கள். ஃபஅதரஃப்னா பிதுனூபினா என்று சொல்வார்கள், நாம் எமது பாவங்களை ஒப்புக்கொண்டோம் என்று சொல்வார்கள். ஃபஹல் இலா ஹுரூஜின் மின் சபீல், எனவே இதில் தப்பி வெளியேற நமக்கு ஏதாவது வழி உண்டா என்றுதான் அவர்கள் அங்கே கூறிக்கொண்டிருப்பார்கள். நாம் எமது தவறுகளை நமது பாவங்களை ஒப்புக்கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அங்கு ஒப்புக்கொண்டு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் இந்த உலக வாழ்க்கையில நமது தவறுகளை குற்றங்களை உணர்ந்து நாம் திருந்தி வாழ வேண்டும். ரப்பின் பால் நாம் திரும்ப வேண்டும். நமது தவறுகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் ஒப்புக்கொண்டு நாம் குற்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான், அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த அவதூறு சொல்லப்பட்ட அந்த வரலாற்றிலே சம்பவத்திலே நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தமான பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தூய்மைப்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் தவறிழைத்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள். இன்னல் அப்த இதா அத்தரஃப விதம்பிஹி, ஒரு அடியான் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகின்ற போது தாப் அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற அந்த செய்தியும் பார்க்கிறோம். அவங்க ஒரு பரிசுத்தமானவர்கள் என்ற வசனங்கள் அதற்கு பிறகு அருளப்பெற்றன என்பதை நாம் அறிவோம். எனவே ஒரு அடியான் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுதல் என்பது இறை மன்னிப்பை பெற்றுத்தருவதற்கு அது மிக பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில கூட அல்லாஹு தஆலா அடியானை எழுப்பி அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரிப்பான். ரப்புல் ஆலமீன் எப்படி விசாரிப்பான் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹ் திரையை போட்டு தான் ஒரு மூமினை விசாரிப்பான். நீ செய்த இந்த பாவத்தை நீ அறிவாயா, இந்த பாவத்தை நீ அறிவாயா என்று கேட்கும்போது அவன் ஆம் ஆம் என்று சொல்லி தனது தவறை குற்றத்தை ஒப்புக்கொள்வான். அல்லாஹு தஆலா, உலகத்தில் நான் இந்த பாவங்களை உனது தவறுகளை மறைத்திருந்தேன், இன்று நான் உனக்காக அவற்றை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் என்பதைத்தான் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே ஒரு அடியான் தனது தவறுகளை உணர்வது என்பது உயர்ந்த பண்பாக இருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள். அவர்கள் அதிலிருந்து உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அதிலிருந்து மீண்டார்கள். ஆனால் இப்லீஸை பொறுத்தவரையில் இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். அவன் தனது தவறை உணரவில்லை. அவன் கர்வம் கொண்டான், பெருமை அடித்தான். அவன் கர்வம் கொண்ட காரணத்தால் இறைவனுடைய சாபத்துக்குள்ளானான். நாம் என்ன செய்யக்கூடாது? தவறுகளை செய்து நியாயங்களை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடாது. அந்த ஷைத்தானிய வழியில் நாம் பயணிக்கக்கூடாது. நான் தௌபா செய்வதா, நான் பாவ மன்னிப்பு தேடுவதா, நான் தான் தவறு செய்யவில்லை என்ற இப்படியான சிந்தனைகள் எல்லாம் ஷைத்தானிய சிந்தனைகள். அதாவது இப்லீஸ் இப்படியான சிந்தனைகளைத்தான் உருவாக்குவான். ஆனால் அந்த சதிவலையில் நாம் சிக்கிவிடக்கூடாது. மாறாக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமது தவறுகளுக்காக நாம் அவனிடம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு தேடி தூய்மையான உள்ளத்தோடு அவன் பால் நாம் திரும்ப வேண்டும். இந்த உன்னதமான பண்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அது நபிமார்களின் முன்மாதிரியாக, நல்லோர்களின் முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் இறை மன்னிப்பினால் விரையக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.